ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதனின் புஸ்தகம் 92 சங்கீதம் 8வது வசனம் கூட நம்ம வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? உன்னதமானவர். ஹல்லேலூயா. த மோஸ்ட் ஹை காட். இந்த ஒரு பொது மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகாக இருக்குது. நீரோ ஆண்டவரே என்றுமே உயர்ந்தவர், அவருக்கு நிகர் அவர் ஒருவர் மாத்திரமே. அவருக்கு நிகர் அவர் உயரத்துக்கு அப்படின்னா அவருடைய வல்லமைக்கு, அவருடைய சத்துவத்துக்கு, அவருடைய பராக்கிரமத்துக்கு அவருக்கு ஈக்குவல் உலகத்தில் ஒருத்தரும் கிடையாது. ஆமே. உலகத்தில் 30 முக்கோடி தேவர்கள் இருந்தாலும் ஆண்டவர் மாத்திரமே உயர்ந்தவர். எவ்வளோ அழகாக இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார் பாருங்க. கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கு உன்னதமானவராக இருக்கிறீர். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆண்டவரில் நீங்கள் என்ன ஆராதிக்கிறவர். ஆமேன். அது மாத்திரம் இல்லாமல் அதே சங்கீதனின் புஸ்தகம் 47 சங்கீதம் 2வது வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமும் ராஜாவுமாய் இருக்கிறார். ஆமென், ஆமென். உன்னதமானவருமாகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீது எங்கும் மகத்துவமான ராஜாவாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவப்பிள்ளையில் ஓல் வேர்ல்டுக்கு எல்லா நாடுகளுக்கும் ராஜ்யங்களுக்கும் ராஜாதி ராஜா யாருன்னா நம்ம ஆண்டவர் தான். பாருங்க, வசனம் ரொம்ப அழகு. உன்னதமானவராக கர்த்தர் பயங்கரமானவர், பயங்கரமானவர். தேவப்பிள்ளையில் உலக நாடுகளுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறாரா? ஏன்னா அந்த அண்ட சராசரி படைத்தார் அவர் தானே. அவர் உன்னதமானவர், த மோஸ்ட் ஹை காட். ஆமென். தேவப்பிள்ளையில் எவ்வளோ பயங்கரமான ஆண்டவரில் நம்ம ஆண்டவர். யோசித்து பாருங்க. அதே சங்கீதரின் புஸ்தகம் 89 சங்கீதம் 13வது வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய வலதுகரம் உன்னதமானது. அவர் பயங்கரம் பராக்கிரமான உன்னதமான பார்த்தோம் அல்லவா? அது மாத்திரம் இல்லாமல் உன்னுடைய வலது கரம் உன்னதமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவப்பிள்ளைகளே, அப்போ நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் உன்னதமான கர்த்தர், பயங்கரமான கர்த்தர், அகில உலகத்துக்கு ராஜாதி ராஜாவமாக இருக்கிற கர்த்தர். ஆமே. அப்படிப்பட்ட கர்த்தரை நாம் தாபரமாய் கொண்டு போய் எவ்வளோ பெரிய பாக்கியில் நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா சங்கீதரின் புஸ்தகம் 91 சங்கீதம் 9வது வசனங்களை நான் வாசிக்க கேட்போம். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆமென், ஆமென். அவ்வளோ பெரிய உன்னதமான தேவன் எப்படி இருக்கிறார்? அடைக்கலமாய், தாபரமாய். ஆமென். அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். தேவப்பிள்ளையில அவர் எப்படி உன்னதமானவரா, உயர்ந்தவரா, பயங்கரமானவரா இருக்கிறாரோ அதே போல உங்களுக்கு அவர் அடைக்கலமாய், அவர் தாபரமாய். அப்படின்னா தஞ்சம் போகிற இடம் அவர் தான். நம்மளுக்கு அந்த உன்னதமானுடைய அந்த தஞ்சத்துக்குள்ளே போயிட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம பாதுகாப்பாக இருப்போம். அதனால் அதே சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவானா. அப்போ உன்னதமான மறைவு உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் கலங்கணும்னு அவசியம் இல்லை. அவர் உங்களுக்கு அடைக்கலமா, அவர் உங்களுக்கு பாதுகாப்பாக ஆதரவாக இருக்க சொல்ல நீங்கள் ஏன் பயப்படணும்? அந்த உன்னதமான மறைவுக்குள்ளே, உன்னதமான சட்டைகளுக்குள்ளே நீங்கள் வந்துடுங்க. ஒரு சத்துரு உங்கள் மேலே கை போட முடியாது, ஒரு மனுஷன் உங்கள் மேலே கை போட முடியாது. நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க. ஏன்னா அவர் உன்னதமானவர். அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் உன்னதமான கர்த்தர். அல்லேலூயா. நீர் உயர்ந்த கர்த்தர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஆமே. உங்கள் மறைவுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. உன்னதமான தேவனுங்களுக்கு அடைக்கலமும் தாபரமாய் இருக்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்கிறோம். அந்த உன்னதமான தேவனை ஆண்டவரே நாங்கள் சார்ந்து கொண்டு அந்த மறைவில் வாழ கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் உங்கள் தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்புக்கொண்ட எல்லா தீங்குக்கு விலைக்கு காத்துக்களும் பொறுப்பெடுத்துகளும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.
உன்னதமான ஒரு மறைவு இருக்குது. தைரியமாக போங்க. காட் bless you.